சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் குலதெய்வம் உங்களை தேடுகின்றது என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வம் உங்களை தேடுகின்றது. எப்படி நம்ம தெய்வம் நம்மளை தேடுமா? கண்டிப்பாக தேடும். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் அந்த குலமக்கள் தான் குழந்தைங்க. அவங்க நம்மளை வந்து பார்க்கணும். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும். உங்களுக்கு அதுவும் ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம கூப்பிடாமலே வரக்கூடிய ஒரு உயிர் தெய்வம்னா அது குலதெய்வம் தான். இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களை தேடும். நம்ம பிள்ளை நம்மளை வந்து பார்க்கணும், நமக்கு ஒரு சேலை வாங்கி உடுத்தி பார்க்கணும், நம்ம பிள்ளை கையால் நம்ம பொங்கல் படைகள் சாப்பிடணும்னு அந்த தெய்வம் கட்டாயம் தேடும். அப்படி தேடுகின்றது அப்படின்னா ஒரு சில அறிகுறியை உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். எந்த தெய்வத்திடம் இல்லாத ஒரு சிறப்பு குலதெய்வத்திடம் கட்டாயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் உங்கள் குலதெய்வம் ரூபத்தில் உங்கள் கனவுல வருவாங்க. எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வணங்கும் போது இறந்த முன்னோர்கள் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அவங்க வந்து திதி கேட்குறாங்க, அவங்க உங்கள் கையால் சாப்பாடு கேட்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். ஆனால் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்களின் சாயலில் உங்கள் கனவுல வரும். ஏன்னா முன்னோர்கள் அப்படிங்கிறது குலதெய்வத்தின் மூத்த குழந்தைகள். அவர்களின் சாயலில் அவர்கள் எப்படி வருவார்கள் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது. கட்டாயம் பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.